இது மூன்குளம் என்ற ஒரு அமைதியான கிராமம். ஆனால் அந்த கிராமத்தில் யாரும் அருகே போகத் தயங்கும் ஒரு குளம் இருந்தது. அந்த குளம் தாமரை மலர்களால் நிரம்பியிருந்தது. ஆனால் அவை சாதாரண மலர்கள் அல்ல. ஒவ்வொரு தாமரையும் ஒரு உயிரின் சுவாசம் என்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு மாலா என்ற இளம்பெண் அந்த குளத்தில் மூழ்கி இறந்தாள். அவள் இறந்த தினம் முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புதிய தாமரை மலர் மலர்ந்தது. கிராமத்தினர் சொல்வார்கள், அந்த மலர் மாலாவின் ஆவி யாராவது தொட்டா உயிரே போயிடும். ஆனால் மூன் குளத்தில் இருந்த குமார் அந்த கதையை நம்பவில்லை. மூட நம்பிக்கைதான் இது என்று சிரித்தான். ஒரு நாள் சவாலாக அந்த குளத்துக்கு போனான். சூரியன் மறைந்த நேரம் குளம் பனியில் மூழ்கியது. குமார் கையை நீட்டி ஒரு தாமரை மலரை பிடித்தான். மலர் மெதுவாக திறக்க ஆரம்பித்தது. அதன் நடுவில் இருந்து ஒரு பெண் முகம் தெரிந்தது. சிவந்த கண்கள், குளிர்ந்த முகம், நனைந்த கூந்தல். என் மலரை யாரு தொட்டா? குமார் அலறிக்கொண்டு ஓட முயன்றான். ஆனால் நீர் அவனை முழுவதுமாக விழுங்கிக் கொண்டது. சில நொடிகளில் குளம் மீண்டும் அமைதியாகிவிட்டது. மறுநாள் காலை கிராமத்தினர் குளத்தில் ஒரு புதிய தாமரை மலரை பார்த்தார்கள். அதன் இதழ்கள் சிவந்திருந்தது. அதன் நடுவில் குமாரின் முகம் மங்கலாகத் தெரிந்தது.